Hi friends, good morning. Good morning. Welcome all. Good morning. Good morning all. Join பண்ணிட்டாங்க. Very good. Good morning all. So principles of inheritance and variation chapter இந்த வீடியோல நம்ம ஆரம்பிச்சிடலாம். 5th chapter plus 2ல very important chapter. Okay. இதுல introduction கடகடன்னு பார்த்தலாங்க. Have you ever wondered why an elephant always gives birth only to a baby elephant and not some other animal? So இந்த கொஸ்டின் எதுக்காக அவங்க கேட்டிருக்காங்க? ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னா அதோட ஆஃப்ஸ்பிரிங் அதே ஆஃப்ஸ்பிரிங்காக தான் இருக்கும். தென்னை மரம்னா தென்னை மரம், வாழை மரம்னா வாழை மரம், அதே மாதிரி மாங்காய் மரம்னா மாங்காய் மரம், மனிதர்கள்னா மனிதர்கள், எனி அனிமல் அதே டைப் ஆஃப் அனிமலை தான் உருவாக்குதே தவிர டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா வரக்கூடிய இல்லை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா வரக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா சேம் ஸ்பீசிஸாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியரா கேட்குதுங்களா? வீடியோலாம் தெளிவாக தெரியுதுங்களா? சேட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ தட் வி கேன் கண்டினியூ. ஓகே, சேட் பாக்ஸில் ஒரு யாராவது சொல்லுங்க. ஓகே. Then or why a mango seed forms only a mango plant and not any other plant? மேங்கோ சீட்ல இருந்து மேங்கோ தான் வரும், வேற எதுவும் வராது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் இங்க கேட்குறாங்க. given that they do are the offspring identical to their parents. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மாதிரியே தான் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் இருக்காங்க. ஆஃப் ஸ்பிரிங்ஸ்னா யார்? ஆஃப் ஸ்பிரிங்னா இந்த டேர்ம் நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ராஜெனி அப்படின்னு சொல்லுவாங்க. பேபி, பேபிஸ், ப்ராஜெனின்னு இன்னொரு டேர்ம் சொல்லுவாங்க. ஆஃப் ஸ்பிரிங், ப்ராஜெனி ஆர் ப்ராஜெனிஸ், பேபிஸ், யங் ஆர்கானிசம், யங் ஒன்ஸ், குழந்தைங்க, அவங்கள தான் நம்ம வந்து ஆஃப் ஸ்பிரிங் சொல்லுவோம். ஐடென்டிக்கல் டு தட் பேரண்ட்ஸ். ஏன் அவங்க வந்து அப்படியே பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்காங்க? பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்காங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன்னா நான் அப்படியே எக்ஸாக்டா எங்க அம்மா அப்பா மாதிரி உருவத்துல இல்லை, பட் ஆனா அந்த பேசிக் செட்டப், 2 கை 2 கால் ஒரு மூக்கு 2 கண், அந்த பேசிக் செட்டப் மனிதனுக்குன்னு உள்ள பேசிக் செட்டப் அப்படியே இருக்கு. அதுதான் இங்க ஐடென்டிக்கல்னு சொல்றாங்க. So have you ever wondered why siblings sometimes look so similar to each other? Sometimes siblings அப்படிங்கிறவங்க கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, அந்த மாதிரி கூட பிறந்தவங்க, அடுத்தடுத்து ஒரே ஃபேமிலியில பிறந்தவங்க தான் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Have you ever wondered why siblings sometimes look so similar to each other or sometimes even so different? இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம பார்த்திருப்போம். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்ததும் சொல்லிடலாம். இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th ஒரு பையன் படிப்பான், 12th ஒரு பையன் படிப்பான். ஏய் உன் தம்பி தானே அவன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்கும். உன் அண்ணன் அங்க அந்த கிளாஸ்ல தான் படிக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சிப்ளிங்ஸ் வந்து சில சமயம் சிமிலரா இருப்பாங்க, சில சமயம் அப்படியே எக்ஸாக்ட்லி உல்டாவா இருப்பாங்க, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த பையன் சொல்லுவான், சார் நான் எங்க அம்மா மாதிரி சார், அவன் எங்க அப்பா மாதிரி சார். ஸோ டிஃப்ரெண்டாவும் இருப்பாங்க, எக்ஸாக்டா இல்லாம டிஃப்ரெண்டா, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தை அம்மா மாதிரி எக்ஸாக்டா இருக்கும், இன்னொரு குழந்தை அப்பா மாதிரி எக்ஸாக்டா இருக்கும். சில சமயம் சேம் அப்படியே அண்ணன் தம்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸும் இருக்கு, சிப்ளிங்ஸ்ல சிமிலரா இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். These and several related questions are dealt with scientifically in a branch of biology known as genetics. ஏன்னா எப்பவுமே சயின்டிபிக்கா தான் எந்த ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர். சயின்டிபிக்கலினா ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டினுக்கு ரீசனோட ஆன்சர் சொன்னா சயின்டிபிக்கலி நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். வித் ரீசன் அண்ட் எவிடன்ஸ், காரணம் எவிடன்ஸோட, எவிடன்ஸ்னா ப்ரூஃப் சொல்றோம்ல, அதோட நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா அதுதான் சயின்டிபிக்கலி, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இது ஜெனட்டிக்ஸ், இது வந்து பிரான்ச் ஆஃப் பயாலஜி நோன் அஸ் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ்ல தான் அந்த இதுக்கு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். திஸ் சப்ஜெக்ட் டீல்ஸ் வித் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் த வேரியேஷன். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, வேரியேஷன்னா என்ன, அது நம்ம பார்ப்போம். பட் ஸ்டில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது கேரக்டர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு, பேபிஸ்க்கு, குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இன்ஹெரிட்டன்ஸ். வேரியேஷன்ங்கிறது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்காங்க, இல்ல அமங் த சிப்ளிங்ஸ் பிறந்த குழந்தைங்களுக்குள்ள அவங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்காங்க. பட் ஆக்சுவலி நம்ம
பேரண்ட்ஸ் குழந்தைங்கன்னு சொல்றது நம்ம மனுஷங்களை சொல்லிக்கிட்டே வரேன். பட் இங்க வந்து மோஸ்ட்லி பிளான்ஸுக்கு தான் பார்ப்போம் இந்த சாப்டர்ல. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வேரியேஷன்ல மோஸ்ட்லி பிளான்ஸுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கிரிகோர் ஜோஹன் மெண்டல் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். அவர் வந்து பிளான்ஸ்ல தான் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிருக்கிறாரு. அதனால பிளான்ட்னு தான் பார்த்துக்கிட்டு வருவோம் இந்த சாப்டர்ல. ஓகே, ஸோ வேரியேஷன் அமங் சிப்ளிங்ஸ் ஏன் இருக்கு? அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டர் எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு இன்ஹெரிட் ஆனிச்சு அதெல்லாம். So inheritance as well as variations of the characters from parents to offspring. Offspring na young organisms குழந்தைங்க. Inheritance is the process by which characters are passed on from parent to progeny. Parent கிட்ட இருந்து offspring தான் progeny. எங்க progeny offspring young ones வந்தாலும் குழந்தைங்க. அந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ராஜெனிக்கு எப்படி வந்து கேரக்டர்ஸ் பாஸ் ஆனிச்சு அதுதான் inheritance. It is the basis of heredity. பாரம்பரியம் கேரக்டர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அவங்க ஆஃப்ஸ்பிரிங் அப்படியே வழியா பாரம்பரியமா கேரக்டர்ஸ் வந்து பாஸ் ஆகிக்கிட்டே வருது இல்லையா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த பேசிஸ் ஃபார் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டிக்கு பேசிஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வேரியேஷன் என்ன? வேரியேஷன் இஸ் த டிகிரி by which progeny differ from their parents. டிகிரினா எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து progeny எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்காங்க அதுதான் வேரியேஷன். அவ்வளவுதான். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம சாப்டரே ரெண்டு லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஆனா உள்ள நிறைய படிப்போம். இந்த என்டையர் சாப்டர் நேம் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, வேரியேஷன்னா என்னங்கிறத ஒரு 4 லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது கேரக்டர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ராஜெனிக்கு பாஸ் ஆகிற ப்ராசஸ். தென் வேரியேஷன்ங்கிறது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ராஜெனி அப்படிங்கிறது யங் ஒன்ஸ் தான். அவங்க எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்காங்க கேரக்டர்ஸ்ல அப்படின்னு படிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஹியூமன்ஸ் நியூ ஃப்ரம் as early as 8000 to 1000 BC before Christ that one of the causes of variation was hidden in sexual reproduction. இந்த இடத்துல எப்படி சார் அவங்களுக்கு தெரியுங்கிறது நம்ம சொல்றோம். ஹியூமனுக்கு 8000 to 1000 BC அப்பெல்லாம் எந்த சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிலாம் ரொம்ப ஜாஸ்தியா கிடையாது. அப்பவே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல தான் வேரியேஷன்ஸ் வந்து மறைஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ எப்படி சொல்றாங்க, அப்ப அக்ரிகல்ச்சர் இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர்ல வந்து அவங்க வந்து நல்ல விளையக்கூடிய பிளான்ஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் உள்ள பிளான்ஸ், போலன் கிரெயின் எடுத்து ஸ்டிக்மால வச்சு கிராஸ் பாலினேஷன் பண்ணிருக்காங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வேரியேஷன் வருங்கிற நாலேஜ் அவங்களுக்கு அப்பவே இருந்திருக்கு. நெக்ஸ்ட், they exploited the variation that were naturally present in the wild population of plants and animals to selectively breed and select for organisms that possessed desirable character. ஸோ டிசைரபிள்னா நமக்கு தேவையான கேரக்டர். வைல்டு பாப்புலேஷன்னா என்ன, அந்த பிளான்ட் வந்து தானா காட்டு பகுதிகளில் வளையும், நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அக்ரிகல்ச்சர் பிளான்ட்ஸுங்கிறது நம்ம சொல்ற இடத்துல, நம்ம நடுற இடத்துல, தண்ணி நம்ம பாய்ச்சறப்ப வளர்றது அக்ரிகல்ச்சர், ஹியூமன் கண்ட்ரோல்ல இருக்கிறது. வைல்டு பாப்புலேஷன்ஸ் அப்படிங்கிற பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ என்ன பண்ணும், காட்டு பகுதிகளில் அதுவா வளர்றது, அதுவா அது வளரணும்னு நினைக்கிற இடத்துல தானா வளர்றது தான் வைல்டு பாப்புலேஷன். அந்த இடத்துலதான் அது நேச்சுரலா வளர்ற ஒரு ஹேபிடேட், வளர்ற இடம். இப்போ ஈவன் நாய்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல மனிதர்கள் வந்து நாய்கள் வந்து வைல்டு அனிமல்ஸா இருந்துச்சு. வைல்டு அனிமல்ஸ்னா நம்ம கண்ட்ரோல்ல அது இருக்காது. பட் ஆனா மனுஷன் சொல்றதை கேட்டு இப்ப அது மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அது வந்து டொமஸ்டிகேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்திட்டாங்க. வேட்டைக்கெல்லாம் அந்த காலத்துல நாய்களை தான் பயன்படுத்தினாங்க அப்படிம்பாங்க. அதாவது நாய் வேட்டையாடுது, ஆனா மனித சொல்றதை கேட்டு கம்முன்னு இருக்கு. அப்போ பழக்கப்படுத்திடுறாங்க. மனிதர்களுக்கு நாய்களை பழக்கப்படுத்தி அப்பதான் அது இப்போ வந்து நம்ம கூடயே இருக்குது. எல்லா இடத்துலயும் அது தெரு நாயெல்லாம் இருக்குது பாத்தீங்களா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தோ இப்போ பிளான்ஸ்ல தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரூ ஆர்டிபிஷியல் செலக்ஷன். ஆர்டிபிஷியல் செலக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஹியூமன் பீயிங் வந்து செலக்ட் பண்ண போறோம் எது நமக்கு தேவையான கேரக்டர் அப்படிங்கிறது. அண்ட் டொமஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற இடத்துல, நம்ம நினைக்கிற நேரத்துல பிளான்ஸை வளர்க்கறது, அதான் டொமஸ்டிகேஷன். ஃப்ரம் ancestral wild cows. எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ancestral wild cows. ancestorனா முன்னாடி, wild cows. We have well known Indian breeds. example Sahiwal cows in Punjab. இது ஆல்ரெடி क्वेश्चनல கேட்டது.
எந்த கவ் வந்து நமக்கு வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்க? ஏன்ஷியன்ட் வைல்டு வெரைட்டில இருந்து நமக்கு டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட ஒரு பிரீட் எது? சாஹிவால் கவுஸ் இன் பஞ்சாப். இது டொமஸ்டிகேட்டட். ஓகேங்களா? So we must however recognize that though our ancestors knew about the inheritance of characters and variation, they had very little idea about scientific basis of this phenomena. So already நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லியாச்சு. சஹிவால் கவுசின் பஞ்சாப்லாம் ரொம்ப பெரிய சயின்டிபிக் நாலேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு டொமஸ்டிகேட் பண்ணல. பட் ஸ்டில் நமக்கு சயின்டிபிக் பேசிஸ் ஆஃப் தீஸ் பினாமினா, அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இன்ஹெரிட்டன்ஸ் வேரியேஷன்லாம் வருது அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு அந்த காலத்துல இருந்த ஆன்செஸ்டர்ஸ், நம்மளோட முன்னோர்களுக்கு. இப்போ மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அப்போ அந்த சயின்டிபிக் நாலேஜ் என்ன, சயின்டிபிக் பேசிஸ் ஆஃப் தீஸ் பினாமினா இன்ஹெரிட்டன்ஸ் வேரியேஷன் என்ன, அது மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்க்க போறோம். ஏன்னா கிரிகோர் ஜோஹன் மெண்டல் தான் ஜெனட்டிக்ஸ்க்கு முதல்ல இம்பார்ட்டன்டான கான்செப்ட் எல்லாம், பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு சொன்னவர். ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் கிரிகோர் ஜோஹன் மெண்டல். ஓகே, இட் வாஸ் டியூரிங் த மிட் 19th century. மிட் 19th centuryனா 80கள்ல, 85, 86, 87 அந்த மாதிரி வருடங்கள். 19th centuryனா 1980. 20th centuryனா 1990கள். 21st centuryனா 2000. 22nd centuryல நம்ம சொல்லணும்னா 2010, இப்போ இருக்கிறது 22nd century. ஓகேங்களா? இப்போ 22nd century. ஆமா தானே? 21st century தானா? 21st century. ஆமா. ஸோ இப்போ 80th century, 90th centuryனா உங்களுக்கு 1980. அது பார்த்துக்குங்களேன், 1980. ஓகே, 19th century. ஆமா, 19th century, that headway was made in the understanding of inheritance. ஸோ அதுக்கு காரணமா இருந்தது இன்ஹெரிட்டன்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம சயின்டிபிக் நாலேஜ் கிடைச்சதே மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்னால தான். கிரிகோர் மெண்டல் கண்டக்டட் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன், இதெல்லாம் கேள்வி. கார்டன் பீஸ், பைசம் சட்டையம், எதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு? அப்படியே கேள்வியா மாத்துங்க ஒவ்வொரு லைனையும். இப்போ மெண்டல் கண்டக்டட் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் கார்டன் பீஸ். அவர் எந்த பிளான்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு? கார்டன் பீஸ். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். அவ்வளவுதான். இப்படி படிச்சா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். அசஸ் அண்ட் ரீசனுக்கு ஆன்சர் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம், மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ஆன்சர் பண்ணலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். லைனை படிக்கும் போது அதுல என்ன மாதிரி கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். யூ பிகம் எக்ஸ்பர்ட். ஸோ கிரிகோர் ஜோஹன் மெண்டல் எந்த பிளான்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு? கார்டன் பீ. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். எத்தனை வருஷம்? இத கூட கேள்வியில கேட்பாங்க. இதுல வந்து நிறைய குழப்பங்கள் வரும். 6 வருஷமா 7 வருஷமா? 7 வருஷம். உங்களுக்கு புக்ல என்ன கொடுத்துருக்காங்க என்சிஆர்டில, அது முக்கியம். ஹவு மெனி இயர்ஸ் அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது? 7 வருஷம். அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்டால தான் இன்னைக்கு ஜெனட்டிக்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சே நல்லா டெவலப் ஆயிருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணியிருந்தாலும் எப்படி வேணாலும் அவன் கொஸ்டின் கேட்கலாம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ 7 வருஷம் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. 56 to 63. 1800கள் தான் 19th century. 1980 1800. அந்த கடைசியா இருக்கிற இதை நான் சொல்லிட்டேன் தெரியாம, இது கிடையாது. இருக்கிற 2 18னா 19வது செஞ்சுரி, 19னா 20வது செஞ்சுரி, 20னா 21வது செஞ்சுரி. we are in 21st century. so அந்த 18ங்கிறது தான் 19th century. 18 mid of 18th century, 19th century அப்படின்னா 50 60, அதான் mid of the 19th century. நல்ல வேலை, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப. ஓகே, and propose the laws of inheritance in living organisms. so living organismல இன்ஹெரிட்டன்ஸ் பத்தின லாஸ் எல்லாம் அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. ஓகே, அந்த பிரின்சிபல்ஸ்லாம் என்ன பார்ப்போம், லாஸ் எல்லாம் பார்ப்போம். டியூரிங் மெண்டல்ஸ் இன்வெஸ்டிகேஷன் அவர் வந்து சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணப்போ into the inheritance patterns, it was for the first time that statistical analysis and mathematical logic were applied to problems in biology. so biologyல first time statistical analysis மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கும் மெண்டல் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாரு.
ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கை யூஸ் பண்ணதுனால தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாக்டா கரெக்டா ப்ரூஃப் பண்ண முடியுது. ஒருவேளை அவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்லாம் அவர் அப்ளை பண்ணனா பிரச்சனையாயிருக்கும். ஓகே, அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன், மேத்தமெட்டிக்ஸ்ல பெரிய ஆளு. ஓகே, his experiments had a large sampling size. அவரோட சக்சஸ்க்கு காரணம் இதுவும் ஒண்ணு. large sampling size, very very important reason for his success. அவரோட sampling sizeனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணையில எத்தனை பிளான்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு, thousands of plants வச்சு ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணாரு. அதான் லார்ஜ் சாம்பிளிங் சைஸ். சாம்பிளிங் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எடுத்துக்கிட்ட பிளான்ஸ் நம்பர் லார்ஜா இருந்துச்சு. லார்ஜ் சைஸ், சைஸ்ங்கிறது சைஸ் இல்லை, இங்க நம்பர். லார்ஜ் சாம்பிளிங் சைஸ்னா எக்கச்சக்கமா thousands of plants ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணாரு. which gave greater credibility to the data and information that he collected. credibilityனா நம்பகத்தன்மை. ஸோ அதிகமான நம்பகத்தன்மை நமக்கு அவர் கலெக்ட் பண்ண டேட்டானால கிடைச்சது. ஆல்சோ the confirmation of his inferences from experiment. ஸோ அவருக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. confirmation of his inferences from experiments on successive generation, F1 F2 அதெல்லாம் படிப்போம். filial 1 first generation, filial 2 second generation அதெல்லாம் படிப்போம். successive generation of his test plants proved that his result pointed to general rules of inheritance rather than being unsubstantiated ideas. ஸோ கற்பனையா நமக்கு மீனிங் இல்லாத ஐடியாஸ் இல்லாம அவர் வந்து ப்ரூஃபோட எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்டலா நமக்கு சொன்னாரு. Mendel investigated characters in the garden pea plant that were manifested as two opposing traits. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு அப்போசிங் ட்ரைட்ஸ்னா கேரக்டர்ஸ். அவரு எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸ் வந்து கான்ட்ராஸ்டிங் கேரக்டரா இருந்துச்சு. டால்னா உயரம், டுவார்ஃப்னா குட்டை. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க கேரக்டர் அவர் எடுக்கல. குட்டை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோமே, எக்ஸாம்பிளுக்கு நானா சொல்றேன் 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோமே. டால்னா 15 சென்டிமீட்டர், இந்த ரெண்டு கடையில 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி அவர் எடுக்கல. அதே மாதிரி ஒயிட் கலர் வயலட் கலர் அப்படின்னா ஒயிட் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வயலட், இடையில லைட் வயலட் லைட் ப்ளூ அந்த மாதிரிலாம் அவர் எடுக்கல. டூ ஆப்போசிட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், எல்லோ கலர் சீட் கிரீன் கலர் சீட், இதுக்கு இடையில மீடியமா இருக்கக்கூடிய லைட் கிரீன் லைட் எல்லோ அந்த மாதிரிலாம் அவர் எடுக்கல. டூ ஆப்போசிட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் கேரக்டர்ஸ் ட்ரெய்ட்ஸ் எடுத்துக்கிட்டதுனால கன்ஃபியூஷன் வராம இருந்துச்சு. திஸ் allowed him to set up the basic framework. sorry tall or dwarf, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. tall or dwarf plants, yellow or green seeds அந்த மாதிரி. This allowed him to set up a basic framework of rules governing inheritance, which was expanded on by later scientists to account for all the diverse natural observations and the complexity inherent in them. So diverse na difference, complexity na சிக்கல்கள், இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சது. டைவர்ஸ் டிஃபரன்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் எடுத்துக்கிட்ட ஆப்போசிங் ட்ரைட்ஸ் வந்து ரொம்ப முக்கிய காரணமா இருந்துச்சு. அதுதான் ஃபியூச்சர்ல நிறைய சயின்டிஸ்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. மெண்டல் கண்டக்டட் சச் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் or cross pollination experiment using several true breeding pea lines. So true breeding pea plant true breeding lines அது pea plantல எடுத்துக்கிட்டாரு. அது என்ன ட்ரூ breeding lines அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவர் டால் பிளான்ட் எடுத்துக்கிட்டா அதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து கேபிட்டல் T இருக்கும். டுவார்ஃப் பிளான்ட்னா ஸ்மால் டி இருக்கும். இது ட்ரூ லைன், கேபிட்டல் T ஸ்மால் Tனா ஹைபிரிட். இது எடுக்கல. அவர் பேரண்டா எடுத்துக்கிட்டதெல்லாம் ட்ரூ லைன்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் அவரோட எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு. Okay, so a true breeding line is one that having undergone continuous self pollination. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் பண்ணா உங்களுக்கு ட்ரூ ப்ரீடிங் வரும்? நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இங்க பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். Mendel conducted such artificial pollination or cross pollination experiments using several true breeding pea lines. A true breeding line is one that having undergone continuous self pollination shows the stable trait inheritance and expression for several generations.
இப்போ இந்த இடத்துல ஏன் கண்டினியூஸ் செல்ஃப் ப்ரீடிங் பண்ணாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். A true breeding line is one that having undergone continuous self pollination. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் டி இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா தெரியாமையே பியூர் லைனை கொண்டு வரதுக்கு கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் பண்ணாதான் பியூர் லைன் நமக்கு வரும் அப்படிங்கறத அவர் அப்பவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஓகே, கேபிட்டல் டி டால் பிளான்டா இருக்கும், கேபிட்டல் டி ஸ்மால் டியும் டால் பிளான்டா இருக்கும். இது 15 சென்டிமீட்டர்னா இதுவும் 15 சென்டிமீட்டர். இப்போ நான் எதை வந்து ட்ரூ லைன்னு அப்பியரன்ஸை பார்த்து கண்டுபிடிக்கிறது? எனக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு தெரியாது. ரெண்டுமே உயரமா தான் இருக்கும், ரெண்டுமே 15 சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு தோராயமா சென்டிமீட்டர்னு 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும். பார்த்தா எனக்கு அதுக்குள்ள கேபிட்டல் டி இருக்கா கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கான்னு பார்த்து யாருக்குமே தெரியாது. அப்ப அது எப்படி கேபிட்டல் டி பியூர் லைன் அவர் எப்படி எடுப்பாரு? அதே மாதிரி ஸ்மால் டி பிளான்ட் டுவார்ஃப் பிளான்ட்டை எப்படி எடுப்பாரு? ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இதை செல்ஃப் பாலினேட் பண்றாரு. ஒருவேளை இப்படி ஒரு பிளான்ட்டே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, அவர் எடுத்தது இந்த பிளான்ட் தான். இதை வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சாருன்னா தப்பா போயிடும். அதுக்குதான் அவர் என்ன பண்ணுவார்? பியூர் லைன் கொண்டு வரதுக்கு கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன். இப்ப கேபிட்டல் டியை அவர் வந்து செல்ஃப் பாலினேட் பண்றாரு, போலன் கிரெயின் அண்ட் அந்த ஓவம் வச்சு, எக் வச்சு. இப்போ இதுல கேமிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த கேபிட்டல் டி சேர்ந்தா டால் பிளான்ட் வரும், இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி சேர்ந்துச்சுன்னா ஹைபிரிட் டால் பிளான்ட் வரும், இந்த ஸ்மால் டி சேர்ந்துச்சுன்னா டுவார்ஃப் பிளான்ட் வரும். இப்ப டுவார்ஃப் பியூர் பிளான்ட்டா மட்டும்தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே ஸ்மால் டீயா இருந்தாதான் அது டுவார்ஃபா இருக்கும், இல்லைன்னா டுவார்ஃபா இருக்காது. அவருக்கு பியூர் ஸ்மால் பிளான்ட் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ரெண்டுல எது வந்து பியூர் டால்னு தெரியாது. திருப்பி இதை செல்ஃப் பாலினேட் பண்ணுங்க. கேபிட்டல் டி இதுலயே போலன் கிரெயின் அண்ட் எக் எடுத்து செல்ஃப் பாலினேட் பண்ணுங்க. இங்க ஒரே ஒரு டைப் ஆஃப் கேமிட் தான் ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க வர எல்லா பிளான்ட்டுமே டால் பிளான்ட்டா வரும், இது பியூர். திருப்பி நான் இதை செல்ஃப் பாலினேட் பண்ணா டால் பிளான்ட் வரும், டுவார்ஃப் பிளான்ட் தான் இங்க வந்த மாதிரி டால். இதே ரிசல்ட் தான் திருப்பி டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட் வரும். எந்த பிளான்ட்டை செல்ஃப் பாலினேட் பண்ணி டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட் மிக்ஸ்டா ப்ராஜெனிஸ் கிடைக்குது, அந்த செல்ஃப் பாலினேட் பண்ண பிளான்ட் பியூர் கிடையாது, ஹைபிரிட். எந்த பிளான்ட்டை எடுத்துட்டு நீங்க செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது பியூர் எல்லாமே 100% டால் பிளான்ட் ப்ராஜெனிஸ் வருது, அது பியூர் டால். புரியுதுங்களா? எப்படி பியூர் லைன் கண்டுபிடிக்கிறது? ரிப்பீட்டட் செல்ஃப் பாலினேஷன் பண்ணி, ஈவன் அவர்கிட்ட ஹைபிரிட் பிளான்ட் தான் கையில இருந்தா கூட அவரால் பியூர் டுவார்ஃப் பிளான்ட்டையும் கொண்டு வர முடியும், நம்மளும் இதை பண்ணலாம், பியூர் டால் பிளான்ட்டையும் கொண்டு வர முடியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. இது உங்களுக்கு புரியும். திருப்பி நான் தெளிவா சொல்றேன், கேளுங்க. இப்போ ஒருத்தர் வந்து கேபிட்டல் டிங்கிற பேரண்ட் பிளான்ட் அவர்கிட்ட இருக்குதுன்னா அதை செல்ஃப் பாலினேட் பண்ணா ஒரே டைப் ஆஃப் கேமிட் தான் வரும். வரக்கூடிய எல்லா ப்ராஜெனியுமே 100% பியூர் டால் பிளான்ட் மட்டும்தான். எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர்ல கூட டால் பிளான்ட் மட்டும்தான் வரும். அப்ப அவர் எடுத்துக்கிட்ட பேரண்ட் பிளான்ட் பியூர் லைன் டால். இப்போ பியூர் லைன் டாலே அவைலபிளா இல்ல, அந்த அப்படி ஒரு பேச்சே இல்ல. இருக்கிறது ஹைபிரிட் பிளான்ட் தான். ஆனா ஹைபிரிட் பிளான்ட் நமக்கு தெரியாது. அப்போ அதை செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது என்ன ஆகும்? 2 டைப்ஸ் ஆஃப் கேமிட் வரும், போலன் கிரெயினா இருந்தாலும் சரி, எக்கா இருந்தாலும் சரி. அப்போ கேபிட்டல் டிங்கிற போலன் கிரெயின் எக்கோட சேரும் போது டால் பிளான்ட் வரும். அதே கேபிட்டல் டி ஸ்மால் டியோட சேர்ந்துச்சுன்னா டால் பிளான்ட் வரும். ஸ்மால் டி கேபிட்டல் டியோட சேர்ந்துச்சுன்னா டால் பிளான்ட் வரும். ஸ்மால் டியோட சேர்ந்துச்சுன்னா டுவார்ஃப் பிளான்ட் வரும். இது எப்பவுமே பியூரா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகாம அடுத்த ஜெனரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆனிச்சுன்னா அது டுவார்ஃப் கேரக்டர், அதாவது ரிசசிவ் கேரக்டரா இருந்தா ரெண்டுமே பியூரா தான் இருக்கும். அப்ப அதை பியூர் டுவார்ஃப்னு எடுத்துக்கலாம். இப்ப திருப்பியும் இந்த பிளான்ட்ஸை செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டா 100% அடுத்த ஜெனரேஷன்ல டால் பிளான்ட் மட்டும் தான் தரும், பியூர் டால்னு எடுத்துடலாம். இப்ப திருப்பி கேபிட்டல் டி ஸ்மால் டி எடுத்து செல்ஃப் பாலினேட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? திருப்பி கேபிட்டல் டி ஸ்மால் டி மிக்ஸ்டா வரும் இந்த மாதிரி. சோ திருப்பியும் டுவார்ஃப் பிளான்ட்டை அடுத்த ஜெனரேஷன்ல கொடுத்துச்சுன்னா அது ஹைபிரிட். ஃபுல்லாவே டால் பிளான்ட் மட்டுமே அடுத்த ஜெனரேஷன்ல கொடுக்குறதுனா பியூர் டால். சோ ஒரு ஹைபிரிட் பிளான்ட்ல இருந்து கூட நீங்க பியூர் டால் பியூர் டுவார்ஃப் பிளான்ட்டை டிரைவ் பண்ண முடியும். எப்படி? செல்ஃப் பாலினேட் பண்றதுனால. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. என்னது? A true breeding line is one that having undergone continuous self pollination
shows the stable trait inheritance and expression for several generation. இதுக்கப்புறம் நான் இதை எத்தனை தடவை கேபிட்டல் டி செல்ஃப் பாலினேட் பண்ணாலும் எனக்கு டால் பிளான் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க செவரல் ஜெனரேஷனுக்கு ஸ்டேபிள் ட்ரைட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு. சரி, புரிஞ்சுதுங்களா? இந்த லைன் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே. Mendel selected 14 true breeding pea plant varieties as pairs which were similar except for one character with contrasting traits. So 14 true breeding pea plant varieties. இது பாத்துக்கங்க இந்த லைன். 14 true breeding pea plant varieties. இந்த இடத்துல 7 pair. பேருங்கிற டேர்ம் இங்க வரவே இல்லை. அப்போ கொஸ்டின்ல உங்களுக்கு கிரியேட்டட் கொஸ்டின் வரும். லைனை பிடிச்சேதான் கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை. 14 ட்ரூ ப்ரீடிங் அப்படின்னு வரலாம், 7 பேர்ஸ் ஆஃப் ட்ரூ ப்ரீடிங் வரலாம். பேர் அப்படிங்கிற டேர்ம் வந்தா 7 இருக்கணும். பேருங்கிற டேர்ம் இந்த டேர்ம் இல்ல, பேருங்கிற வார்த்தை இந்த 4 லெட்டர் டேர்ம் பார்த்துக்குங்க. அந்த வார்த்தை பேருங்கிற வார்த்தை வந்தா 7 பேர்ஸ். பேருங்கிற டேர்ம் இல்லைன்னா 14 ட்ரூ ப்ரீடிங் கேரக்டர்ஸ். ஸோ 7 14 நீங்க தான் பார்த்து வார்த்தையை வச்சு விளையாடுவாங்க. நீட் எக்ஸாம்ல நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பேருங்கிற டேர்ம் இருந்தா ஆன்சர் 7, பேருங்கிற டேர்ம் இல்லாம இருந்தா 14. ஓகே. ஸோ ஆஸ் பேர்ஸ், ஏன்னா இவன் பேர்ஸ்ங்கிற டேர்மும் கொடுத்துருக்கான் 7 பேர்ஸ். ஓகேங்களா? விச் வேர் சிமிலர் except for one character with contrasting traits. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான், டால் பிளான்டா இருக்கு, எல்லோ சீடு இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு கேரக்டர் மட்டும் டிஃப்ரெண்டா எடுத்துக்குவார். ஒரு பிளான்ட் டால்னா மீதி எல்லா 7 கேரக்டர் 7 பேர்ஸ் ஆஃப் கேரக்டர் 7 பேர் ஆஃப் கேரக்டர்ல 6 பேர்ஸ் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கும். ஒரு பேர் ஆஃப் கேரக்டர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதான் கான்ட்ராஸ்டிங் இன் ஒன் கேரக்டர். டால் டுவார்ஃப் மீதி 6 பேர் ஆஃப் கேரக்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும் 2 பிளான்ட்லையும். ஸோ அந்த மாதிரியான பிளான்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டார். சம் ஆஃப் த கான்ட்ராஸ்டிங் ஷேட்ஸ் செலக்டட் வேர் ஸ்மூத் ஆர் ரிங்கிள்டு சீட்ஸ். ஸ்மூத் சீட்னா வட்டமா இப்படி இருக்கும், ரிங்கிள்டு சீட்னா அப்படி சொறி பிடிச்ச மாதிரி இருக்கும், அவுட் ஷேப். yellow ஆர் கிரீன் சீட் கலர்ல. inflated or constricted. inflated or constrictedனா என்ன? inflatedனா இப்படி இருக்கும், உள்ள சீட்ஸ் இப்படி இருக்குது, அந்த வெளியில இருக்க பாட். constrictedனா இப்படி இருக்கும், இந்த புளிய மரத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நம்ம படிக்கிறது புளிய மரம் கிடையாது. இந்த பீன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட பீன்ஸ் வந்து இருக்கும். இதான் இது constricted, இது inflated நேரா இருந்ததுன்னா. ஓகே. green or yellow parts and tall or dwarf plants. Table 5.1ல இதை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் 5.1ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தெளிவா பார்த்துக்கணும். பாருங்க, ஹைட் 1 தான். ஸ்டெம்மோட ஹைட் வந்து 1. டால் டுவார்ஃப் 1. கலர் பாருங்க, 1 2 3 கலர்ஸ் வந்து 3. ஃப்ளவர் கலர், பாட் கலர். பாடுங்கிறது அந்த ஃப்ரூட் அவுட் சைட்ல இருக்கிறது, அதான் பாட் கலர், சீட் கலர். கலர் வந்து 3 இருக்கு. ஷேப்பு 2 இருக்கு. பாட் ஷேப்பு, சீட் ஷேப்பு. பொசிஷனும் ஹைட்டும் 1 தான் இருக்கும். ஸ்டெம் ஹைட் டால் டுவார்ஃப், ஃப்ளவர் பொசிஷன் ஆக்சியல் டெர்மினல், இது ரெண்டும் 1 தான் இருக்கும். அதுக்கடுத்து கலர் 3 இருக்கும், ஷேப்பு 2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதையாவது புதுசா பார்த்து வச்சு கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டாதான் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு, அந்த ஈஸியா லாங் டேர்ம் மெமரியில வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஐடியாவை கொண்டு வந்து வைக்கணும். இல்லைன்னா மறந்துடும். ஸ்டெம் ஹைட் 1 தான் இருக்கும், ஃப்ளவரோட பொசிஷன் 1 தான் இருக்கும். ஆனா ஷேப் 2, கலர் 3. ஷேப்புன்னு வரும்போது உங்களுக்கு பாட் ஷேப்பு, சீட் ஷேப்பு. கலர்னு வரும்போது ஃப்ளவர் கலர், பாட் கலர், சீட் கலர். ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான். ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் 5.2 இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீன் அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு 6:40 AM யூடியூப்ல நமக்கு குவிஸ் இருக்கு, மென்டிமீட்டர் குவிஸ் இருக்கு. அதுக்கு நானும் ரெடி ஆகிக்கிறேன்.
இன்னைக்கு நம்ம இந்த செஷன் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பார்க்கலாம். இன்னைக்கு படிச்சதை தெளிவா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப கம்மியா தான் படிச்சிருப்போம். இதுக்கான கொஸ்டின்ஸ், இந்த டாபிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். டவுட் கிளியரிங் செஷனும் நாளைக்கு வச்சுக்கலாம். தேங்க்யூ.